Okay, Inika, we are going to look at the next data structure, which is heap. So heap அப்படின்றது is a kind of binary tree. அதுக்கு வந்து two properties or two conditions இருக்கு. ஒரு binary tree நம்ம already பார்த்திருப்போம். It has parent nodes, child nodes. ஒவ்வொரு parentக்கும் maximum 2 child node தான் இருக்க முடியும். That is a binary tree. So அதுல ஒரு binary tree ஒரு சில ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இட் இஸ் கால்ட் அ ஹீப். அது என்ன கண்டிஷன்ஸ்னா, ஃபர்ஸ்ட் இட் ஷுட் பி அ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. ஸோ இது வந்து நம்ம பைனரி ட்ரீ படிக்கும்போது ஃபுல் பைனரி ட்ரீ, கம்ப்ளீட் பைனரி ட்ரீ, பேலன்ஸ் பைனரி ட்ரீ எல்லாம் பார்த்தோம். ஸோ கேன் சம்ஒன் டெல் மீ வாட் இஸ் அ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ? லாஸ்ட் லெவலுக்கு மேல உள்ள லெவல் எல்லாம் ஃபில் ஆயிருக்கணும்க்கா. வெயிட் எழுதிடுறேன். வெரி குட். ஆல் லெவல்ஸ் except the last must be completely filled. Correct? Very good. வேற ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா? லாஸ்ட் லெவல் வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போணும்க்கா. லாஸ்ட் லெவல் எய்தர் ஃபுல்லா இருக்கணும் ஆர் nodes must be created in the left to right order. Very good. ஒரு குயிக்கா ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் பார்த்து we will recollect. அதுக்கப்புறமா we will go to the next இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பார்த்துக்கோங்க, எல்லா லெவல்ஸும் கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். லாஸ்ட்டை தவிர ஃபில்டுனா என்னதுன்னா, லெவல் நம்பர் என்ல வந்து 2 பவர் n நோட்ஸ் இருக்கணும். கரெக்டா? இதுவும் ஆல்ரெடி போன கிளாஸ்லயும் பார்த்தோம். ஸோ 0th லெவல்ல 2 பவர் 0 which is 1 நோட் இருக்கணும். ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 நோட்ஸ், அடுத்த லெவல்ல 4 நோட்ஸ் அண்ட் so on so forth. இப்போ வந்து நம்ம கிட்ட லெவல் 0, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட் லெவல் இஸ் லெவல் 3. ஸோ அதை தவிர மற்ற எல்லா லெவல்ஸும் கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கணும். ஸோ லெவல் 0ல 2 பவர் 0 நோட்ஸ் இருக்கணும். லெவல் 1ல 2 பவர் 1 நோட்ஸ் இருக்கணும். லெவல் 2ல 2 பவர் 2 நோட்ஸ் இருக்கணும். இங்க இருக்கா ஃபர்ஸ்ட் 0, 1, 2 லெவல்ஸ்க்கு? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? எஸ்கா இருக்கு. ஸ்கிரீன் தெரியுதுல்ல நான் எழுதுறது? தெரியுது. ஆனா சவுண்ட் தான் வந்து கேட்க முடியுது. ஓகே ரைட். ஸோ லாஸ்ட் லெவல் தவிர மற்ற லெவல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கு. இப்போ லாஸ்ட் லெவல் வந்து ஒன்னு இப்படி ஃபில்டா இருக்கலாம். அப்படி இருந்தா we will call it a complete binary tree. இல்ல அப்படி ஃபில் ஆகலைனாலும் எத்தனை நோட்ஸ் இருக்கோ அது எல்லாமே லெஃப்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ரைட்டுக்கு வரணும். இப்போ 3 நோட் தான் இருக்கீங்கன்னா அது 1, 2, 3 இப்படி இருந்துச்சுன்னா இட் இஸ் அ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. அதுவே அந்த 3 நோட்ஸ் வந்து இங்க இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருந்துச்சுன்னா லெஃப்ட் மோஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணல, ஸோ தட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. ஸோ பேசிக்கலி லாஸ்ட் தவிர மற்ற எல்லா லெவலும் ஃபில்டா இருக்கணும். அந்தந்த லெவல்ல 2 பவர் தட் மெனி நோட்ஸ் இருக்கணும். லாஸ்ட் லெவல் ஃபுல்லா இருந்தா இருக்கலாம். அப்படி ஃபில்டா இல்லைன்னா இருக்கிற நோட்ஸ் எல்லாமே லெஃப்ட் மோஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ரைட் கிட்ட வரணும். அந்த ஆர்டர்ல தே ஷுட் பி கமிங். இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இட் இஸ் கால்ட் அ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. ஸோ கம்ப்ளீட் பைனரி ட்ரீனா என்னன்னு எல்லாருக்கும் கிளியரா? கிளியர்க்கா. ஓகே. ஸோ இப்போ ஹீப்னா வந்து இட் இஸ் அ பைனரி ட்ரீ விச் சாட்டிஸ்ஃபைஸ் 2 கண்டிஷன்ஸ் சொன்னேன். அதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இட் ஷுட் பி அ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. செகண்ட் கண்டிஷன் வந்து ஹீப் ஆர்டர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு, அதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஹீப் ஆர்டர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னதுன்னா, ஸோ
for every node இப்போ வந்து ஓகே ஹீப் ஆர்டர் ப்ராப்பர்ட்டில ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ மேக்ஸ் ஹீப் அப்படின்னு ஒன்று இருக்கு, மின் ஹீப்னு ஒன்று இருக்கு நம்ம ஹீப்லயே. ஸோ மேக்ஸ் ஹீப்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, மின் ஹீப்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ ஐ வில் டெல் யூ வாட் இட் இஸ். parent greater than equal to child. So இது ஒவ்வொன்றா என்னதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். min heap ப்ராப்பர்ட்டி என்னதுன்னா parent will be less than equal to child. இப்போ நீங்க ஒரு ட்ரீ எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பேரண்ட் நோட்ஸ் இருக்கும், சைல்ட் நோட் இருக்கும் நமக்கு தெரியும். கரெக்டா இருந்துச்சுன்னா this is the parent, this is the child, child 1 child 2 வச்சுக்கலாம். இப்போ இந்த பேரண்ட் வந்து சைல்ட் பேரண்ட் இது ஒவ்வொன்றுலயும் ஒரு நம்பர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல 10 இருக்கு, இதுல 5, இதுல 4ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பேரண்ட் கிரேட்டர் than ஈக்குவல் டு ஆல் இட்ஸ் சில்ட்ரன் அப்படின்னா we will say this is a max heap. அதாவது மேல இருக்கிறது தான் மேக்ஸிமமா இருக்கு அந்த மாதிரி. அதுவே பேரண்ட் லெஸ் தென் ஈக்குவல் டு ஆல் இட்ஸ் சில்ட்ரன், ஃபார் எக்ஸாம்பிள் 4 இருக்கு, 5, 10 அப்படின்னா this is called a min heap. இதுதான் ஹீப் ஆர்டர் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ்ல சப்போசிங் அது இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா we call it a max heap. செகண்ட் ஒன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா min heap. புரியுதா? புரியுதுக்கா. ஓகேக்கா. ஸோ பேசிக்கலி ஹீப்னா என்னதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் ஷுட் பி அ கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. செகண்ட் வந்து every node should be greater than equal to its children. அப்படி இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், மேக்ஸ் ஹீப். லெஸ் தென் ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா மின் ஹீப். min heap. இது வந்து ஒவ்வொரு நோடும் இருக்கணும், வெறும் ரூட் நோட் மட்டும் கிடையாது. இப்போ நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன், இதெல்லாம் ஹீப்பா இல்லையான்னு சொல்லுங்க. அண்ட் ஹீப் இல்லைன்னா why it is not a heap, அந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டில எது சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னு சொல்லணும். ஹீப் அப்படின்னு சொன்னீங்கன்னா மேக்ஸ் ஹீப்பா மின் ஹீப்பான்னு சொல்லணும். ஓகேவா? ஓகேக்கா. ஓகே, இது ஹீப்பா இல்லையா? ஆமா. ஹீப் இல்லக்கா. நாட் அ ஹீப். ஏன்? ஏன்னா இதுல வந்து தேர்ட் ஆர்டர்ல லெஃப்ட் ஃபில் ஆகாம ரைட்டுக்கு போயிருக்கு. so it is not a complete binary tree. அந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை ஆகல. கம்ப்ளீட். வெரி குட். அதனால this is not a heap. Examples போடலாம். number 1. okay, next example. second one. இது ஹீப்பா இல்லையா? இல்லக்கா. இதுவும் இல்லக்கா. ஏன்? 9 வந்து 5யோட So first of all, complete binary tree ஆன்னு கேட்டீங்கன்னா yes, it is a complete binary tree. அடுத்தது heap order property வந்து இந்த 7 satisfy பண்ணுதா? இது வந்து இதோட ரெண்டு சில்ட்ரன் விட ஒன்னு ரெண்டுத்தை விட பெருசா இருக்கணும், இல்ல ரெண்டுத்தை விட சின்னதா இருக்கணும். இது வந்து ரெண்டுத்தை விட பெருசா இருக்கு. கரெக்டா? கரெக்ட்டுக்கா. 6 பாத்தீங்கன்னா அதுவும் ரெண்டு சில்ட்ரன் விட பெருசா இருக்கு. ஆனா 5 பார்த்தா ஒன்னத்தை விட பெருசா இருக்கு, ஒன்னத்தை விட சின்னதா இருக்கு. So this does not satisfy. Heap order property is not satisfied by 5. அதனால this is not a heap. கரெக்டா? கரெக்ட்டுக்கா. Okay, one more example.
இது ஹீப்பா இல்லையா? ஹீப்புக்கா. இல்லக்கா. இல்ல ஜஸ்டிஃபிகேஷன். ஏன் ஹீப் இல்ல? அக்கா 7க்கு ரைட்ல வந்து 7ஓட அதிகமா தானே இருக்கணும். இது பைனரி சர்ச் ட்ரீ கிடையாது. பைனரி சர்ச் ட்ரீ இல்ல, கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. புரியுதா? கம்ப்ளீட் பைனரி ட்ரீ கேக்குறீங்களா? கன்ஃபியூஸ் ஆகாத. ஹீப்னா ஒன்னு பேரண்ட் should be greater than both its children or it should be less than both its children. ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்க கூடாது. இந்த மூணுத்தை எடுத்துட்டீங்கன்னா ஒண்ணு இதுதான் இருக்கிறதுலே பெருசா இருக்கணும், இல்ல இதுதான் இருக்கிறதுலே சின்னதா இருக்கணும். மிடில் நம்பரா இருக்க கூடாது. அதுதான் ஹீப்போட லாஜிக். புரியுதா? ஆ. புரியுதா? புரியுதா? ரிப்பீட் பண்ணவாடா? புரியுதுக்கா. ஓகே. சோ இப்போ இது ஹீப்பா இல்லையா? ஆமாக்கா ஹீப்புக்கா. மின் ஹீப்பா மேக்ஸ் ஹீப்பா? மேக்ஸ்க்கா. மேக்ஸ் வெரி குட். அவ்வளவுதான் மேக்ஸ் ஹீப். Okay, one more example and I think we can finish off. Fourth example. Example number 4. And 5, 8, 9. ஆமா. இப்போ இது ஹீப்பா இல்லையா? இல்லக்கா. ஏன்? 6ஓட கிரேட்டர் தானா இருக்குக்கா 8 9. சரி, அதுதானே மேக்ஸ் மின் ஹீப்போட லாஜிக். 7க்கு சின்னதா 6ம் 5ம் இருக்கு. அது மேக்ஸ் ஹீப்போட லாஜிக். சும்மா கன்ஃபியூஸ் பண்ணணும் தான் சொன்னேன். நீ சொன்ன லாஜிக் கரெக்ட். இத பாத்தீங்கன்னா இது வந்து மேக்ஸ் ஹீப் ஆர்டர் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இது வந்து மின் ஹீப்போட அந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நீங்க ஒரு ஹீப் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா நோட்ஸும் ஏதாவது ஒரே ப்ராப்பர்ட்டியை தான் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்ப இது வந்து இது ரெண்டத்தை விட பெருசுனா இதுவும் இது ரெண்டத்தை விட பெருசா தான் இருக்கணும். அடுத்து இதுக்கு 2 சில்ட்ரன் வந்தா அகைன் இதுதான் கிரேட்டஸ்டா இருக்கணும். அப்படியே போகணும். இல்ல மின் ஹீப் ப்ராப்பர்ட்டி இதுதான் சின்னதுன்னா இதுவும் சின்னதா இருக்கணும். சோ ரெண்டுமே ஒரே இதுல இருக்கக்கூடாது. சோ திஸ் இஸ் நாட் அ ஹீப். புரிஞ்சுதா? இதுக்கா. Okay, so if we all are we sure about what is a heap? What is heap order property? எஸ்க்கா. Okay. இப்போ அடுத்தது வந்து operations. New page. Heapல என்னன்னா operations பண்ண முடியும். So heapல வந்து நம்ம மெயினா இந்த ஆபரேஷன்ஸ் தான் பண்ணுவோம். ஓகேவா? இன்சர்ஷன், டிலீஷன், ஹீப்பிஃபை. சோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருந்தேன். ஒரே ஒரு 10, 11, 25, 30, 25. Okay. 10, 25, 30, 25. ஓகே, இந்த நம்பர்ஸ் வச்சு இப்ப நம்ம வந்து ஒரு ஹீப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். சோ நம்ம ஒரு ஹீப் பில்ட் பண்ணும்போது ஒரு நம்பரா இன்சர்ட் பண்ணிட்டு போவோம். சோ இன்சர்ஷன் ஆபரேஷன் பார்ப்போம். அண்ட் அதுலயே ஹீப்பிஃபைன்னு ஒரு ஆபரேஷனும் வரும். அதுவும் பார்க்கலாம். அப்புறம் டிலீஷன் நெக்ஸ்ட் வீல் சி. ஓகேவா? சோ லெட் அஸ் சே இந்த நம்பர்ஸ் வச்சு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மேக்ஸ் ஹீப் பில்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க.
ஓகே. ஸோ இப்போ இதை வச்சு ஐ வாண்ட் டு லெட் அஸ் சே ஐ வாண்ட் டு பில்ட் அ மேக்ஸ் ஹீப். ஸோ ஹீப் பில்ட் பண்ணும்போது நம்ம வந்து ஒவ்வொரு லெவல்லையும் fill nodes from left to right. ஏன்னா அது complete binary tree இருக்கணும். கரெக்டா? அடுத்தது parent greater than equal to child. இந்த ரெண்டு பாயிண்ட் we have to remember. கரெக்டா? மேக்ஸ் ஹீப். Okay, we will start with 10. First level 10 இங்க போட்டாச்சு. இப்போ இது ஹீப்பா இருக்கா இல்லையா? ஹீப் தான்க்கா. ஒரே லெவல் தான் இருக்கு, அந்த லெவல் ஃபில்டா இருக்கு. சில்ட்ரன் எதுவுமே கிடையாது, சோ இந்த ரிலேஷன்ஷிப் தேவையே இல்லை. சோ இட் இஸ் அ ஹீப். அடுத்து 20. 20 வந்து அடுத்த லெவல்ல போடணும், லெஃப்ட் டு ரைட் போடணும். சோ லெஃப்ட்ல இங்க போடலாம் 20. இப்போ இது வந்து ஹீப்பா இருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்ப்ளீட் பைனரி ட்ரீயா இல்லையா? இது கம்ப்ளீட்க்கா. கம்ப்ளீட் தான், ஏன்னா லாஸ்ட்க்கு முன்னாடி லெவல் ஃபில்டா இருக்கு, லாஸ்ட் லெவல்ல லெஃப்ட்ல இருந்து போறோம். அடுத்தது இது வந்து இப்போ பேரண்ட் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு சைல்டா? இல்லக்கா. இல்ல. சோ இப்போ வந்து இது மேக்ஸ் ஹீப்பா இல்ல, மின் ஹீப்பான்னு கேட்டீங்கன்னா ஆமா, பட் திஸ் இஸ் நாட் அ மேக்ஸ் ஹீப். சோ நம்ம இன்சர்ட் பண்ணும்போது திஸ் இஸ் நாட் அ ஹீப் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து we have to do some swap operations to make it satisfy the heap order property. அந்த swap operations நம்ம பண்றதுக்கு பேரு தான் heapify. சோ இப்போ இந்த ட்ரீ இத வந்து ஹீப் ஆக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? 20 மேல போடணும். அவ்வளவுதான். சோ ஸ்வாப் பண்ணா என்ன ஆகும்னா 20 10. இப்போ இது ஹீப் மேக்ஸ் ஹீப்பா இல்லையா? மேக்ஸ் ஹீப்க்கா. ரைட். ஓகே, அடுத்த நம்பர் என்ன பார்த்து 25 இல்ல 5 30 25. ஓகே, சோ இப்போ நெக்ஸ்ட் 5 இன்சர்ட் பண்ணனும். கம்ப்ளீட் பைனரி ட்ரீல லெஃப்ட் டு ரைட் போணும். சோ 5 இங்க வரும். இப்போ இது மேக்ஸ் ஹீப்பா கம்ப்ளீட்டா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்ப்ளீட்க்கா. மேக்ஸ் ஹீப்பா இல்லையா? மேக்ஸ் ஹீப்க்கா. ஓகே, அடுத்த நம்பர் வாஸ் 30 25. ஓகே, இப்போ 30 வந்து நெக்ஸ்ட் லெவல் அகைன் லெஃப்ட்ல இருந்து போணும். சோ இங்க இன்சர்ட் பண்ணுவோம். கம்ப்ளீட்டா இல்லையா? கம்ப்ளீட் நாட் ஹீப். நாட் அ மேக்ஸ் ஹீப். சோ என்ன பண்ணனும்? ஹீப்பிஃபை. சோ முதல்ல வந்து இப்போ இந்த 30ல தானே பிரச்சனை வருது. ஆமாக்கா. சோ இந்த 10 வந்து இப்போ ஹீப் ஆர்டர் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணல. கரெக்டா? ஆமாக்கா. This parent should be greater than its children. It is not. So இந்த child இங்க வந்துரணும், இந்த parent இங்க வந்துரணும். எங்க ஹீப் ஆர்டர் ப்ராப்பர்ட்டி பிரேக் ஆகுதோ அங்க ஸ்வாப் பண்ணணும். ஓகேவா? சோ 20 இருக்கும், 30 10 இந்த பக்கம் 5. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது பண்ணுவோம். பண்ணிட்டு மறுபடியும் செக் பண்ணோம். இப்போ ஹீப் ஆர்டர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கா? இல்லக்கா 20க்கு ஆகல. மறுபடியும் இப்போ இங்க பிரேக் ஆகுது. திஸ் இஸ் கிரேட்டர். சோ இது இங்க வந்துரணும், இது இங்க வந்துரணும். மறுபடியும் heapify 30 25 10. இப்போ கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கு. சோ ப்ரொசீட். நெக்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த நம்பர் வாஸ் 25 நினைக்கிறேன். சோ இப்போ வந்து 25 25 வந்து அகைன் கோயிங் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். 25 இங்க இன்சர்ட் பண்ணுவோம். இப்போ ஹீப் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுதா? இல்லக்கா. எங்க பிரேக் ஆகுது? 20. இங்க ஹீப் ஆர்டர் ப்ராப்பர்ட்டி பிரேக் ஆயிடுச்சு. எந்த நோட் மேல வரணும்? 25. 25. சோ heapify பண்ணா 30 25 25 5 இந்த பக்கம் 20 இந்த பக்கம் 10. இப்போ இது மேக்ஸ் ஹீப்பா? ஆமாக்கா. அண்ட் எல்லா நம்பர்ஸும் நமக்கு கொடுத்திருந்த எல்லா நம்பர்ஸும் முடிச்சாச்சு. ஸோ திஸ் இஸ் த மேக்ஸ் ஹீப் ஃபார் தீஸ் நம்பர்ஸ்.
புரிஞ்சிடுச்சா? புரிஞ்சிச்சு. எல்லாருக்கும் கிளியரா இது எப்படி பண்ணணும்னு? இல்ல ஆ ரிப்பீட் ஓகேக்கா. பண்ணவா? ஓகே. சரி, இப்போ அதே எக்ஸாம்பிளுக்கு we will try to construct min heap 10 20 5 30 25. 10 20 5 30 25 min heap. Min heapல again nodes left to right போனோம். Parent less than equal to child இருக்கணும். So we will start with 10. This is still a heap. எந்த பிரச்சனையும் வரல. 20. இப்போ கம்ப்ளீட்டா இருக்கு. Parent less than equal to child. Very good. 5 இங்க போட்டேன்னா கம்ப்ளீட்டா இருக்கு. ஆனா ஹீப் ஆர்டர் ப்ராப்பர்ட்டி பிரேக் ஆகுது. கரெக்டா? ஆமாக்கா. எங்க பிரேக் ஆகுது? 10 10. எந்த நோட் மேல வரணும்? 5 5. சோ இது இங்க, இது இங்க. ஸ்வாப் பண்ணா 5 20 10. ஓகே. அடுத்தது 30 இன்சர்ட் பண்ணோம். 30 இங்க இன்சர்ட் பண்ணா கம்ப்ளீட்டா இருக்கா? கம்ப்ளீட்க்கா. ஹீப் ஆர்டர் ப்ராப்பர்ட்டி ஒர்க் ஆகுதுக்கா. அப்போ சோ இட் இஸ் a min heap. அடுத்து 25. 25 வந்து லெஃப்ட் டு ரைட் இங்க வரணும். சோ இஸ் இட் a min heap? எஸ்க்கா. எஸ். சோ இதுல அவ்வளவா ஹீப்பிஃபை பண்ண வேண்டிய அவசியம் வரல. ஒரே ஒரு ஹீப்பிஃபை தான் வந்துச்சு. min heap. So this is how we insertion deletion heap sorry insertion or heapify இப்படிதான் பண்ணும். ஓகேவா? ஓகேக்கா. insertion பார்த்தாச்சு, heapify பார்த்தாச்சு. ஹீப்பிஃபைனா ஸ்வாப் பண்றதாக்கா? ஸ்வாப் தான். இந்த ஸ்வாப் வெறும் சும்மா ஸ்வாப் இல்ல. எந்த ஸ்வாப் பண்ணா அந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும்னு பார்த்து ஸ்வாப் பண்ணும். தட் இஸ் கால்ட் ஹீப்பிஃபை. ஓகேக்கா. ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. இதோட கோட் புரியல. இதுக்கு கோடு வந்து எப்படி அரேவா நான் ட்ரீ இம்ப்ளிமெண்டேஷன் மாதிரி நோடா? லிங்க் லிஸ்ட் வச்சியும் பண்ணலாம், அரே வச்சியும் பண்ணலாம். பட் லிங்க் லிஸ்ட் வச்சு தான் ஜென்ரலா பண்ணுவாங்க. உங்களோட ஆல் ட்ரீ, பைனரி சர்ச் ட்ரீ ரிலேட்டடா வரது எல்லாமே லிங்க் லிஸ்ட் வச்சு தான் ஜென்ரலா we will do. இது ஈஸியா இருக்குமாக்கா இம்ப்ளிமெண்ட் பண்றது? ஈஸியா இருக்குமாவா? ஆ ரிகர்ஷன் புரிஞ்சிடுச்சுன்னா இட் இஸ் ஈஸி. ஓகே. செகண்ட் அடுத்தது வந்து ஓகே. சோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து டிலீஷன் பண்ணணும்ல. டிலீஷன் ஓகே. டிலீஷன் வந்து ஹீப்ல எப்படின்னா நார்மலா நம்ம ஒரு ட்ரீயோ ஒரு பைனரி சர்ச் ட்ரீயோ எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து உங்களுக்கு எந்த எலிமெண்ட் வேணும்னாலும் அதை delete பண்ணலாம். கரெக்டா? யூ ஹேவ் டு ஸ்வாப் இட் வித் த லீஃப் அண்ட் தென் delete it. ஆனா இப்போ உங்க ஹீப்ல என்ன அந்த ஹீப்போட ரூல் என்னதுன்னா இன் a heap you can only delete the root. ரூட்டை மட்டும்தான் delete பண்ண முடியும். வேற எந்த நோடையும் delete பண்ண கூடாது. தட் இஸ் த ரூல் இன் a heap. சோ நீங்க ஹீப் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கோட் எழுதுனீங்கன்னா ரூட் delete பண்றதுக்கு மட்டும்தான் கோட் எழுது. புரியுதா? ஓகேக்கா. சோ அதை எப்படி பண்ணணும்னா how to deleteனா swap the root with a leaf, delete the leaf which now has roots value, and then most important point heapify. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா கிளியர் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம பார்த்த அந்த மேக்ஸ் ஹீப்பே எடுத்துக்கலாம். மேக்ஸ் ஹீப் ஃபைனலா வந்து 30 25 5 10 20. கரெக்டா? லெட் மீ காப்பி திஸ்.
இருக்குல்ல. சோ இப்போ இதுல வந்து எனக்கு இந்த ஹீப்ல இருந்து delete பண்ணனும்னா I am only allowed to delete 30. ஓகேவா? So let us say I want to delete 30. இப்போ நான் என்ன பண்ணனும்னா முதல்ல இந்த 30 ஏதோ ஒரு ரூட் கூட ஸ்வாப் பண்ணிரணும். இது வந்து நம்ம ட்ரீ பிஎஸ்டி எல்லாத்துலயும் இதானே பார்த்தோம். உங்களுக்கு ஒரு நடுவுல இருக்க ஒரு நோட delete பண்ணனும்னா you have to swap that with the root node. கரெக்ட்டா? So that is what we are doing. Swap that with a leaf. Sorry, leaf. So that is what we will do. எந்த leaf ஓட swap பண்ணலாம்? எது வேணாலும் ஜெனரலா பண்ணலாம். இந்த leaf ஓட தான் swap பண்ணனும் இல்ல. So which one do you want to do now? 5 5 ஓகே. சோ அப்ப 5 இங்க வந்துரும், 30 இங்க வந்துரும், மத்தது அப்படியே இருக்கும். 25 10 20. இப்போ இந்த லீஃப நான் delete பண்ணிடுவேன். கரெக்ட்டா? இப்போ வந்து இது வந்து this is not a heap இல்லையா? Yes ka. So we have to EP5. heapify. So heapify பண்றதுக்கு so இப்போ வந்து heapify 25 5 swap என்னமா? பண்ணும். 5 and 25 swap பண்ணுமாக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு மேக்ஸ் ஹீப் நான் மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து அதுதான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் யூ வில் ஆல்வேஸ் செக் த ஹீப் ஆர்டர் ப்ராப்பர்ட்டி எங்க சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு எங்க சாட்டிஸ்ஃபை ஆகலன்னு. சோ இப்போ வந்து இது மேக்ஸ் ஹீப்பா இருக்கணும். சோ இந்த 5 25லயே பிரச்சனை வருது இல்லையா? ஒரே ஆமாக்கா. ஒரு செகண்ட். சோ வந்துட்டு இது இங்க வரலாம், இது இங்க கொண்டு வரலாம். சோ அப்படி பண்ணா இது 25 இங்க 5 வரும், இங்க 10 இங்க 20. இப்போ நெக்ஸ்ட் திங் என்னன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட் பைனரி ட்ரீயா இருக்கணும். அதுவும் இருக்கு. கரெக்ட்டா? ஆமாக்கா. கம்ப்ளீட்னா அப்ப முதல்ல இந்த இடத்த ஃபில் பண்ணிட்டு தான் நான் இங்க போக முடியும். ம். சோ இங்க இருக்கிறத எடுத்து we will send this here. புரியுதா? ம் 5 20 என்ன 10 ம். இப்படி இருக்கு. இப்போ வந்து கம்ப்ளீட்டா இருக்கு. மேக்ஸ் ஹீப் ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா இந்த 25 சாட்டிஸ்ஃபை பண்ணுது, 20ல பிரச்சனை satisfy. இல்ல, 5ல பிரச்சனை. சோ and 10 தூக்கி இங்க போடணும், 5 தூக்கி இங்க போடணும். சோ 25 10 25 கரெக்ட்டா? கரெக்ட்க்கா. திஸ் இஸ் த delete பண்ணதுக்கு அப்புறமா கிடைக்கிற புது ஹீப் இதுதான். சோ இதுல வந்து அகைன் இப்போ நம்ம வந்து 5 ஓட ஸ்வாப் பண்ணோம்ல, அதுக்கு பதிலா நான் 20 ஓட ஸ்வாப் பண்ணிருந்தேன்னா எனக்கு வேற ஒரு ஹீப் கிடைச்சிருக்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி பண்ணிருந்தேன்னா ஐ மைட் கெட் 25 20 10 5 அப்படி கிடைச்சிருக்கலாம். என்ன வேணா இருக்கலாம். So as long as உங்களோட ஹீப் ஆர்டர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் இட் இஸ் ஃபைன். நீங்க இதோட தான் ஸ்வாப் பண்ணணும், இதுதான் உங்களுக்கு அவுட்புட்டா வரணும் அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? ஓகேக்கா. சோ வந்துட்டு இன்சர்ஷன் பார்த்தாச்சு, ஹீப்பிஃபை பார்த்தாச்சு, delete பார்த்தாச்சு. சோ இது வந்து இந்த ரெண்டு கான்செப்ட் இருக்கு. I will finish that and we can. சோ இப்போ வந்து heap, binary tree, binary search tree இந்த மூணு திங்ஸ் பத்தியும் நம்ம படிச்சிருக்கோம்ல. சோ அதுல வந்து குவிக்கா we will look at a comparison. சோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஹீப்புக்கும் ஒரு பைனரி ட்ரீக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேன் someone tell me? சரி. ஸ்லோவா இருக்கு. ஒரே ஒரு டிஃபரன்ஸ். ஹீப்னா என்னது? ஹீப்போட ப்ராப்பர்ட்டிஸ் என்னது? அது கம்ப்ளீட் ட்ரீயா இருக்கணும்க்கா. அவ்வளவுதான் முடிஞ்சு. அதான் ஆன்சர்.
heap is a complete binary tree. Binary treeன்றது does not have to be complete. இன்னொரு டிஃபரன்ஸ் இதுல வந்து ஒன்னு பேரண்ட் கிரேட்டர் than equal to child ஆர் பேரண்ட் லெஸ் than equal to child ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி எல்லாத்துலயும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். இங்க வந்து அந்த மாதிரி எந்த ரூலும் கிடையாது. கரெக்டா? அக்கா ஒரு டவுட். அப்படி பார்த்தா பைனரி ட்ரீயோட டைப் தானே கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. டைப் தான். see every heap is a complete binary tree. every binary tree is not a complete binary tree. புரியுதா? அது பைனரி ட்ரீல ஒரு சப்செட் தான் கம்ப்ளீட் பைனரி ட்ரீ. கம்ப்ளீட் பைனரி ட்ரீலயும் ஒரு சப்செட் தான் ஹீப். ஓ ஓகே ஓகேக்கா. இந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சிருச்சா எல்லாருக்கும்? ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு த மோர் இம்பார்ட்டன்ட் இது ஹீப் வர்சஸ் பைனரி சர்ச் ட்ரீ. சோ இதுல என்ன டிஃபரன்ஸ்? இதுல வந்து லெஃப்ட் சைல்டு ரைட் சைல்டுக்கு வந்து அந்த இது பார்க்க தேவையில்ல, கம்பேர் பண்ண தேவையில்ல. ஆனா பைனரி சர்ச் ட்ரீல லெஃப்ட் சைல்டு வந்து ரைட் சைல்டோட சின்னதா இருக்கணும். பேரண்டோட சின்னதா இருந்துச்சுன்னா அது வந்து லெஃப்ட் சைல்டு, பெருசா இருந்துச்சுன்னா ரைட் சைல்டு. பேரண்ட் greater than equal to child, parent less than equal to child, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான். இங்க வந்து left less than root less than equal to right அப்படி இருக்கு. சோ அதனால என்ன ஆகுதுன்னா இங்க வந்து இது வந்து எப்படி சொல்றது, helps find max or min only. இது வந்து ஓவரால் சார்ட்டடா இருக்கும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து ஒரு மின் ஹீப் பார்த்தோம்ல, இந்த மின் ஹீப் திஸ் இஸ் த மின் ஹீப் we got. இப்போ இதுல வந்து நீங்க இந்த ஹீப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரூட் நோட் will always be the minimum number எப்பவுமே. ஏன்னா இது வந்து இது ரெண்டுத்தை விட சின்னது, அகைன் இது வந்து இதை விட சின்னது. சோ நீங்க கீழே போக போக இன்னும் பெரிய நம்பர்ஸ் தான் கிடைக்குமே தவிர root will be the smallest in a min heap. அதே மாதிரி மேக்ஸ் ஹீப் எடுத்துக்கிட்டீங்கன்னா root will be the largest number. சோ அது வந்து உங்களுக்கு மேக்ஸ் ஆர் மின் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணும். ஆனா ஓவரால் இது வந்து சார்ட்டடா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப இந்த மின் ஹீப் பாருங்க, இது மின் ஹீப் தான். ஆனா நீங்க இன்ஆர்டர் பண்ணா 5 10 25 20 சார்ட்டடா இருக்காது. புரியுதா? புரியுதுக்கா. ஆனா பிஎஸ்டில பண்ணீங்கன்னா ஓவராலே சார்ட்டடா கிடைக்கும், ஓவரால் லிஸ்டே சார்ட்டடா கிடைக்கும். கரெக்டா? கரெக்ட்டுக்கா. சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் இருக்கு. எனக்கு வந்து எல்லாரோட மார்க்ஸையும் ஆர்டரா அரேஞ்ச் பண்ணி ரிலேட்டிவ் கிரேடிங் பண்ணணும். டாப் மார்க்ஸ் வாங்கின 10 பேருக்கு ஓ கிரேட் கொடுக்கணும், அடுத்த 10 பேருக்கு ஏ பிளஸ், அடுத்த 10 பேருக்கு ஏ கிரேட், அந்த மாதிரி கொடுக்கணும்னா எனக்கு எல்லா மார்க்ஸுமே சார்ட்டடா வேணும். கரெக்டா? அப்போ வந்து நான் வந்து எல்லாரோட மார்க்ஸையும் ஒரு பிஎஸ்டில போட்டுட்டு ஒரு இன்ஆர்டர் டிராவர்சல் பண்ணேன்னா எனக்கு சார்ட்டடா கிடைச்சிடும். பட் அதுவே என்கிட்ட அதே மார்க்ஸ் இருக்கு, எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு டாப்பருக்கு மட்டும் ஒரு அவார்டு கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு மேக்ஸிமம் மார்க் வாங்கின ஒரு ஸ்டூடெண்ட் கிடைச்சா போதும். சோ அப்ப வந்து நான் ஒரு மேக்ஸ் ஹீப்ல எல்லாத்தையும் போட்டுட்டு ரூட் எலிமெண்ட்டை மட்டும் டிலீட் பண்ணி எடுத்தேன்னா அந்த ரூட் will be the maximum. புரியுதா? புரியுதுக்கா. எல்லாருக்கும் கிளியரா? கிளியர்க்கா. இதுதான் அப்ளிகேஷன். இப்போ உங்களுக்கு ஓவராலா ஒரு சீக்வென்ஸ் சார்ட்டடா வேணும்னா பைனரி சர்ச் ட்ரீ யூஸ் பண்ணணும். உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு மினிமம் எலிமெண்ட் மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னா யூ வில் யூஸ் அ மேக்ஸ் ஹீப் ஆர் மின் ஹீப். மேக்ஸ் ஹீப்ல ரூட் இஸ் ஆல்வேஸ் த மேக்ஸ் எலிமெண்ட், மின் ஹீப்ல மின். சோ இப்போ நம்ம சி படிக்கும் போது ஒரு ப்ராப்ளம் பார்த்தாலும் ஒரு அரே கொடுத்தா அதுக்கு மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறது ஒரு மினிமம் கண்டுபிடிக்கிறது, அதுக்கு டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிருப்போம். நம்ம சார்ட் பண்ணிட்டு லாஸ்ட் எலிமெண்ட் எடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள்
இல்லைன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து செகண்டோட கம்பேர் பண்ணும், எது பெருசோ அதை எடுத்து தேர்டோட கம்பேர் பண்ணும், அப்படியே போறது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் பார்த்தோம்ல, பார்த்தோமா இல்லையா? ஆமாக்கா. சோ அதுல இப்ப ஒன் மோர் அப்ரோச் we have is உங்களுக்கு மேக்ஸ் எலிமெண்ட் வேணும்னா put everything in a max heap, delete the root, that will give you the max element. புரியுதா? அதே மாதிரி மினிமம் எலிமெண்ட் வேணும்னா put everything in a min heap, delete the root, that will give you the minimum element. Okay, so இதுதான் heap, binary tree, binary search tree ஓட differences. And priority queue னா என்னதுன்னு கிளாஸ்ல சொல்லி கொடுத்தாங்களா? இல்லையா? that's fine. இல்ல அந்த டாபிக் எடுத்திருக்காங்களா இல்லையான்றதுக்கு தான். சோ கியூ படிச்சிருக்கீங்கல்ல, ஸ்டாக் கியூ மிட்செம்க்கு முன்னாடி. சோ கியூனா பேசிக்கலி ஒரு ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் டேட்டா ஸ்ட்ரக்சர். எது ஃபர்ஸ்ட் உள்ள வருதோ அதுதான் ஃபர்ஸ்ட் வெளில போடும். பட் ப்ரையாரிட்டி கியூனா என்னதுன்னா whichever has max priority that leaves first. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்டல் மெஸ்ல நீங்கலாம் வந்து டோக்கன் வாங்குறதுக்கு ஒரு சாப்பாடு வாங்குறதுக்கு ஒரு கியூல நின்னுட்டு இருக்கீங்க. ஐடியலா என்ன நடக்கணும்னா கியூல ஃபர்ஸ்ட் யார் வந்தாங்களோ அவங்களுக்கு முதல்ல டோக்கன் கிடைக்கணும், அடுத்து வந்தவங்களுக்கு நெக்ஸ்ட் டோக்கன், அந்த மாதிரி போகணும். பட் இப்போ சப்போஸ் நீங்களாம் நின்றுட்டு இருக்கீங்க, இப்போ ஒரு சீனியர் ஃபேக்கல்டி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து உங்களுக்கு முன்னாடி கிராஸ் பண்ணி போய் அந்த கவுண்டர்ல இருக்க அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு டோக்கன் கொடுத்து அவங்களை அனுப்பிடுவாங்க. அனுப்பலாம் பாசிபிலிட்டி. ஏன்னா அவங்க வந்து ஃபேக்கல்டி ஸ்டூடெண்ட்ஸ் விட பெரியவங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன். ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி அதிகம்ன்றதுனால அவங்க வந்து அவங்களோட ஒர்க்கை முதல்ல முடிச்சுட்டு அவங்கள கியூ விட்டு வெளியே அனுப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு கியூ இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அ ப்ரையாரிட்டி கியூ. ஓகேவா? இப்போ இதுல வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் வந்து அந்த எலிமெண்டோட வேல்யூ ப்ரையாரிட்டி அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்கும். சோ அதுல வந்து நம்ம ப்ரையாரிட்டியை பேஸ் பண்ணி மேக்ஸிமம் ப்ரையாரிட்டி முதல்ல ஃபர்ஸ்ட் டிக்யூ பண்ணணும். தட் இஸ் ஹவ் அ ப்ரையாரிட்டி கியூ ஒர்க்ஸ். ஸோ இதுக்கு வந்து நம்ம இப்போ ஹீப் படிச்சிருப்போம்ல, ஹீப் வச்சு இதை ஏதாவது பண்ண முடியுமா? கொஸ்டின் கிளியரா? மேக்ஸ் ஹீப் போட்டு ரூட் வெளியே. அவ்வளவுதான். வெரி குட். சோ யூஸ் அ மேக்ஸ் ஹீப். மேக்ஸ் ஹீப், delete root at every step. இதுல வந்து the numbers in the heap represent what? Value of priority. Value of priority. Okay, I'll explain what is value and what is priority first. So for example, இதுதான் உங்களோட ஹாஸ்டல் கியூ. ஐஸ்வர்யா ஃபர்ஸ்ட் இயர், சஸ்திகா ஃபர்ஸ்ட் இயர், லக்ஷன்யா third year, and then let's say some XYZ faculty அப்படின்னு இருக்காங்க. இதுதான் வேல்யூஸ் யாரு அப்படின்றது. இது வந்து அவங்க ப்ரையாரிட்டி. இப்ப நீங்க நிக்கிறீங்க, இப்போ உங்களோட சீனியரான ஒருத்தவங்க வந்தா முதல்ல அந்த சீனியருக்கு டோக்கன் கிடைக்கணும். ஃபேக்கல்டி வந்தாங்கன்னா சீனியருக்கும் முன்னாடி அந்த ஃபேக்கல்டிக்கு தான் டோக்கன் கிடைக்கணும். சோ அந்த ஆர்டரை டிசைட் பண்றது இந்த ப்ரையாரிட்டி. ஓகேவா? புரியுதா? புரியுதுக்கா. சோ இதுல எது மேக்ஸிமம்னு தான் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் பாக்குறோம். அடுத்தது இது செகண்ட் மேக்ஸ், அப்புறம் இது லேட்டர். சோ இதுல வந்து முதல்ல ஃபேக்கல்டி, அப்புறம் தேர்ட் இயர், அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர், அப்படி போகணும். கரெக்டா? So the elements numbers in the heap represent the priorities.
அவ்வளவுதான். இது வந்து இப்ப எதுக்கு இந்த ப்ரையாரிட்டி கியூ பத்தி பேசுறேன்னா லைக் ஷீ செட் ஹீப் வச்சு ப்ரையாரிட்டி கியூவை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதுதான் இட் இஸ் an application of heap. எப்படிக்கா அது ப்ரியாரிட்டி சொல்றீங்க? புரியல. எப்படி எப்படி வாட் எக்கோ ஆகுது. ஐ திங்க் 2 அக்கவுண்ட் அன்மியூட்டடா இருக்கு. ஏதாவது ஒன்னு மியூட் பண்ணிட்டு ஒன்னுல இருந்து கேளு. அக்கா கேக்குதா? ஆ அதாவது சொல்றீங்களாக்கா ப்ரியாரிட்டி வைஸ் இதாகுதுன்ட்டு. ம் அது வந்து மேக்ஸ்ல எப்படி இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் ரூட்டா இருக்கிறதுனால அது பண்றதுனால ப்ரியாரிட்டிங்கிறீங்களாக்கா? ஓகே. நான் எக்ஸாம்பிள் சும்மா ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபேக்கல்ட்டின்னு கொடுத்தவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ வந்து ஆ ஸோ இப்போ நம்ம கிட்ட 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஓகேக்கா. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ப்ரையாரிட்டி இருக்கு. பிங்க்ல இருக்கிறது இஸ் தி ஆக்சுவல் நம்பர்ஸ். இது வந்து உங்க லக்ஷன்யா, ஐஸ்வர்யா, சஸ்திகா அந்த மாதிரி பீப்புள் ஒவ்வொரு பர்சனுக்கும் பேர் எழுதாம ஒரு நம்பர் எழுதியிருக்கேன். ஓகேவா? கிரீன்ல ஓகேக்கா. இருக்கிறது வந்து அவங்களோட ப்ரையாரிட்டி. ம். இப்போ 6 யாருக்கு ப்ரையாரிட்டி நம்பர் 6 யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. ஓகேக்கா. அதுக்கு அடுத்தது இந்த பர்சன். அதுக்கு அடுத்தது இந்த பர்சன். கிரீன் கலர் தான் ப்ரையாரிட்டி. அதை பேஸ் பண்ணி சோ இப்போ அந்த ப்ரையாரிட்டி பேஸ்ல ஒரு மேக்ஸ் ஹீப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ப்ரையாரிட்டிக்கு நம்ம கிட்ட என்னென்ன வேல்யூஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 வேல்யூஸ் இருக்கு. இதை வச்சு ஒரு மேக்ஸ் ஹீப் போடலாம். 1 2 இது மேக்ஸ் ஹீப் இல்ல. சோ ஹீப்பிஃபை பண்ணா 2 1 வரும். அடுத்து 3 இதுவும் மேக்ஸ் ஹீப் இல்ல. ஹீப்பிஃபை பண்ணா 3 1 2 வரும். அடுத்து இங்க 4 போடுவோம். இதுல ஹீப்பிஃபை ஆச்சுன்னா 3 4 2 1 வரும். மேக்ஸ் ஹீப் இல்ல. 4 3 2 1 வரும். அடுத்தது 5 இங்க போடுவோம். மேக்ஸ் ஹீப் இல்ல. 4 5 2 1 3 இதுவும் மேக்ஸ் ஹீப் இல்ல. 5 4 2 1 3 அடுத்தது 6 6 வந்து இங்க போடுவோம். ஸ்வாப் ஆகி 5 4 1 3 இந்த பக்கம் 6 2 வரும். இது மறுபடியும் ஸ்வாப் ஆகி 6 4 5 1 3 2 கரெக்டா? இப்ப வந்து திஸ் இஸ் மை ஹீப். இப்போ அந்த கவுண்டர் கொடுக்குற பர்சன் வந்து மேக்ஸிமம் ப்ரையாரிட்டிய டிலீட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ப்ரையாரிட்டி யாருக்கு இருந்துச்சு? ப்ரையாரிட்டி 6 இருக்கிறது இந்த பர்சனுக்கு. சோ இவங்களுக்கு முதல்ல டோக்கன் நம்பர் 1 கிடைச்சிரும். அடுத்தது இத டிலீட் பண்ணும்போது இது ஸ்வாப் பண்ணுவாங்க, ஹீப்பிஃபை பண்ணுவாங்க. மறுபடியும் உங்களுக்கு இப்போ ஹீப்பிஃபை பண்ணா என்ன வரும்? இப்போ 8 2 4 5 இந்த 6 இங்க 1 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 6 டிலீட் பண்ணிட்டேன். Wait, let's do it on a new page. Control X, Control V, Control V. இப்போ வந்து இதை ஹீப்பிஃபை பண்ணணும். ஸோ மேபி இந்த 5 2 ஸ்வாப் பண்ணா 4 2 1 3 வருதா? இப்போ இதுதான் டாப் ப்ரையாரிட்டியில இருக்கு. ஸோ இதை அகைன் டிலீட் பண்ணுவாங்க. ப்ரையாரிட்டி நம்பர் 5 யாருக்கு இருக்கு? ப்ரையாரிட்டி நம்பர் 5 வந்து இவங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு செகண்ட் டோக்கன். புரியுதா? இது எப்படியும் டிசெண்டிங் ஆர்டர்ல தானக்கா வருது?
ஆமா நான் இப்ப 6க்கு தானே மேக்ஸிமம் ப்ரையாரிட்டி சொன்னேன். ஆமாக்கா. அதான். சோ அடுத்து 5, 4 அந்த மாதிரி. சரி நான் கண்டினியூ அதான் ஹையஸ்ட் இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் ப்ரையாரிட்டினா அடுத்தடுத்து டிசெண்டிங் ஆர்டர்ல தான் வரும். ஓகேக்கா. See, this is just one application. இது some இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் இப்போ நான் கொடுத்த எக்ஸாம்பிள்ல ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற ப்ரையாரிட்டி இருக்கு கரெக்டா? சோ நீ ஒவ்வொரு தடவையும் மேக்ஸிமம் 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 எடுத்துட்டே இருந்தீங்கன்னா எசென்ஷியலி இட் இஸ் த சேம் அஸ் சார்ட் பண்றது, செலெக்ஷன் சார்ட். அதுக்கு நான் பைனரி சர்ச் ட்ரீயே போட்டு டிராவல்ஸ் பண்ணிடுவேனேன்னு சொன்னா கரெக்ட் தான். பட் இப்போ நான் சப்போஸிங் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோயேன், நிறைய பேருக்கு சேம் ப்ரையாரிட்டி இருக்கு. அப்போ வந்து நீ சார்ட்டிங் பண்ணனா இட் வில் பி முதல்ல நான் எல்லாத்தையும் டிராவல் பண்ணிட்டு முதல்ல இந்த 5 எடுத்து போடணும், அப்புறம் எல்லாத்தையும் டிராவல்ஸ் பண்ணிட்டு இந்த 3, அப்புறம் எல்லாத்தையும் டிராவல்ஸ் பண்ணிட்டு இந்த 1, அப்புறம் எல்லாத்தையும் டிராவல்ஸ் பண்ணிட்டு இன்னொரு 1 ஒன்னொன்னா பிக் பண்ற மாதிரி இருக்கும். அதுவே நீ ஹீபிஃபை ஐ மீன் மேக்ஸ் ஹீப் யூஸ் பண்ணினா இது போயிடும், ஒரு ஹீபிஃபை பண்ணணும், இது போயிடும், ஒரு ஹீபிஃபை பண்ணணும், அப்புறம் இதுல இருந்து இதுக்கு மாறும்போது உனக்கு டிலீஷன் மட்டும் தான் வரும், ஹீபிஃபை தேவையே படாது. அந்த மாதிரி புரியுதா? புரியுதுக்கா. அதான். சோ அப்ளிகேஷன் பேஸ்ட் தான், சிச்சுவேஷன் பேஸ்ட். ஓகேக்கா. ஓகே. சோ யா, வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கா? இல்லக்கா. ஓகே, இல்லனா we can wrap.